என் அன்பு குழந்தையே, உனக்கு இழைக்கப்படும் அநீதியைக் கண்டு நான் அமைதியாக இருக்கிறேன் என்று ஒருபோதும் நினைக்காதே. அன்று ஷீரடியில் அப்பா குல்கர்ணியை அநீதி சூழ்ந்தபோது அவர் நடுங்கியபடி என்னிடம் ஓடி வந்தார். அப்போது நான் கோபமாக கர்ஜித்தேன். அந்த கோபம் அவர் மீது அல்ல, அவருக்கு இழைக்கப்பட்ட கொடுமை மீது. என் தடியை தரையில் ஓங்கி தட்டி என் பக்தனைத் தொட எவனுக்கும் துணிவில்லை என்று நான் நின்றபோது சூழ்ச்சிகள் அனைத்தும் சாம்பலாயின. அன்று அவருக்கு நின்ற நான் இன்று உனக்காகவும் நிற்கிறேன். உன் வாழ்வில் கொடுமைகள் சூழ்ந்தாலோ, யாராவது உன்னை வதைக்க நினைத்தாலோ, நீ துளியும் பயப்படாதே. அந்த அநீதிக்கு முன்னால் ஒரு இரும்புச் சுவராக நான் நிற்பேன். உன் பக்கம் நியாயம் இருந்தால் இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது. உன் எதிரிகளின் சூழ்ச்சிகளை தகர்க்கும் சக்தி எனக்கு உண்டு. பாபா பார்த்து கொள்வார் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் ஆழமான நம்பிக்கையோடு சொல். உன்னை சுற்றியுள்ள கொடுமைகளை சுட்டெரிப்பேன். நீ அமைதியாக இரு. என் நிழலில் உனக்கு என்றும் பாதுகாப்பு உண்டு. அஞ்சாதே, நான் இருக்கிறேன்.